காவல் மரணம் சம்பவத்திற்கு சிபிஐ விசாரணை தேவை என்று எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். திருப்புவனம் காவல் மரணத்தில் போலீசின் போலி எஃப்ஐஆர் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். அஜித்குமார் பிரேத பரிசோதனை அறிக்கையில் உச்சந்தலை முதல் கால்கள் வரை 18 காயங்கள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியளிப்பதாகவும், ஸ்டாலின் ஆட்சியில் நடந்த 25 காவல் மரணங்களும் அப்பட்டமான மனித உரிமை மீறல் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். காவல் மரணம் சம்பவத்தில் சிபிஐ விசாரணை தேவை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். திருப்புவனம் காவல் மரணத்தில் போலீசின் போலி எஃப்ஐஆர் மீது மக்களுக்கு துளியும் நம்பிக்கை இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். திருப்புவனம் காவல் மரணத்தில் உயிரிழந்த அஜித்குமார் பிரேத பரிசோதனை அறிக்கை குறித்த செய்திகள் உச்சந்தலை முதல் கால்கள் வரையிலான 18 இடங்களில் காயம் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிக்கிறதுன்னு தன்னோட ட்வீட்டை ஆரம்பிச்சிருக்கிறார். எதிர்ப்பு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்கிறார்னா, மேலும் கழுத்து பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பெரு அழுத்தம் காரணமாக உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றன. இது முழுக்க முழுக்க திமுக அரசின் காவல்துறை அராஜகத்தால் நடந்த கொலை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. ஸ்டாலின் ஆட்சியில் நடந்த 25 காவல் மரணங்களுக்கும் அப்பாற்பட்ட மனித உரிமை மீறல், இதனை தேசிய மனித உரிமை ஆணையம் முன்வந்து விசாரிக்க வேண்டும் கோரிக்கை விடுத்தவர். அஜித்குமார் உயிரிழப்புக்கு காரணம் வலிப்பு என எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளது ஸ்டாலினின் காவல்துறையினோ தேஜாவு எல்லாம் இல்லை. விக்னேஷ் லாக்கப் மரணத்தின் போது மு.க. ஸ்டாலின் இந்த பச்சை பொய்யை சட்டப்பேரவையில் பூச்சம் என்று சொன்னாரோ அதே பொய்யை அப்படியே அஜித்குமாருக்கு மீண்டும் சொல்கிறது ஸ்டாலினின் காவல்துறை குறிப்பிட்டிருக்கிறாரு. இப்படியெல்லாம் தில்லுமுள்ளு செய்வீர்கள் என தெரிந்துதான் அவரது அறிவுறுத்தியின்படி மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவரும் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் என்ற பதாகைகளில் நீதிக்கான குரலாக ஒழித்தனர் குறிப்பிட்டிருக்கிறவர். நாடு முழுக்க ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார், நேஷன் வித் அஜித் என பெரும் அதிர்வலைகளை சம்பவம் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய முதல்வர் எங்கோ ஒளிந்து கொண்டிருக்கிறார் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆய்வுக் கூட்டம் நடத்துகிறோம், சிபிசிஐடிக்கு மாற்றுகிறோம் என்று உங்கள் நாடகங்களை சில ஊடகங்களை மூலம் நம்ப வைக்கலாம். மக்களும் சரி, நாங்களும் சரி, புலி கூட நம்பவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். பொம்மை முதல்வரின் தடிக்கட்ட ஆட்சியில் பாதுகாப்பின்றி தவிக்கின்றனர் தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு. போலீசின் போலி எஃப்ஐஆர்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, எனவே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறவர். இக்கொலைக்கு காவல்துறை பொறுப்பான பொம்மை முதல்வர் முழு பொறுப்பேற்று பதிலளிக்க வேண்டும் குறிப்பிட்டிருக்கிறாரு. வீடியோ ஷூட் செய்ய எவ்வளவு நேரமாகும் திரு ஸ்டாலின் அவர்களே, உங்கள் பதிலுக்காக காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தன்னோட பக்கத்தை முடிச்சிருக்கிறாங்க. நன்றி சிவகுமார், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.